ஹலோ நண்பர்களே, நம்ம இன்னைக்கு கொடைக்கானல் டே 2 vlog தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டே 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு மேலேயும் டேக் பண்ணி வைக்கிறவன் பார்க்குறவங்க பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் இங்கே போகும்போது ஒரு 3:30 இல்லைனா ஒரு 4 PM இந்த டைமுக்குலாம் நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம். நாங்கள் போன இடத்துலையே அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சு. பக்கத்துலேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ், வேறு பக்கத்தில் நிறைய ஸ்நாக்ஸ் கடை இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வாட்டர் ஃபால் பார்த்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாமேன்ட்டு போனோம். சூப்பராக இருந்து இந்த இடம்லாம். அதுக்கப்புறம் ஒரு 6:30 இந்த மாதிரிக்கெலாம் நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ரூம் வந்து நாங்கள் அங்கே போய் தான் புக் பண்ணோம். இங்கேருந்து போகும்போது ரூம் கிடைக்காதோ அப்படின்னோம். ஏன்னா அந்த ஸ்நாக்ஸ் கடையில் கூட அந்த அண்ணா சொன்னாங்க, ரூம் புக் பண்ணலைன்னா ரூம் கிடைக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னாங்க. நாங்கள் பயந்த மாதிரிலாம் இல்லை. எங்களுக்கு ரூம் கூட உடனே கிடச்சிருச்சு. எங்கள் பட்ஜெட்குள்ளேயே நல்ல ரூம் கிடச்சிருச்சு. எங்கள் ட்ரிப் ஆர்கனைசர் கிட்ட தான் நாங்கள் சொன்னோம். என்ன சொன்னோம்னா, எங்களுக்கு வந்து பட்ஜெட் ரேட்குள்ளே இருக்கணும், அது மாதிரி கேம்ப் ஃபயருக்கும் ரெடி பண்ணி தரணும், ஹீட்ரு இருக்கணும். ஏன்னா அங்கே இருக்க குளிருக்குலாம் சும்மா தண்ணியில் போய் கையை வச்சுட்டாலே உறைஞ்சி போயிடும் போல், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா நாங்கள் எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு எங்கே கிளம்புனோன்னா, கேம்ப் ஃபயருக்கு அவங்க சொன்ன மாதிரியே அரேஞ்ச் பண்ணி தந்திருந்தாங்க. ஆனால் அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா நல்லா ஜாலியாக மியூசிக்லாம் போட்டு ஆடலாங்கும்போது அங்கே ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாமல் போயிட்டு, அப்புறம் அவங்கக்கிட்ட பேசி பார்த்தோம். அவங்களே எங்களுக்கு ஒரு ஸ்பீக்கரும் ரெடி பண்ணி தந்தாங்க. அப்புறம் பாட்டு போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஜாலியாக இருந்து எல்லோரும் ஒவ்வொரு விதமாக டான்ஸ் ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த குளிருக்கு அந்த ஃபயர் கொஞ்சம் இது நல்லா இருந்து அப்புறமா சாப்பிட்டுட்டு எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். காலையில் இனி வெளியே கிளம்பணுங்கிற அப்புறம் காலையிலே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஊர் சுற்றி பார்க்க போகலாமேன்னு கிளம்பிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தான் போனோம். பக்கத்தில் ஒரு கையேந்தி பவன் இருந்துச்சு கொஞ்சம் தூரத்துலேயே, அங்கே வந்து சாப்பிட்டோம். அப்புறமா சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு எல்லோரும் ஃபேமஸாக சொல்கிற குணா கேவ் போவோமேன்ட்டு போனோம். போகிற வழியிலலாம் நல்ல ஸ்னோ. 11 மணி இருக்கும், வெயில் அடித்த மாதிரி இருக்கும், திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்து அதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஃபோனில் ரீல்ஸ்லலாம் பார்க்குறத நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் போயிட்டு இருக்கும்போதே நல்ல டிராஃபிக்காக இருந்தது. அதனால் கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டி போட்டிருந்தாங்க. சரி நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் போய் சாக்லேட் எதுவும் வாங்கலாமேன்னு கரெக்டாக அந்த சாக்லேட் கடைலாம் இருக்கிற பக்கத்தில் கொண்டு நிப்பாட்டியிருந்தாங்க. அங்கே போய் கொஞ்சம் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்தோம். ரேட்டு ஓகேங்கிற மாதிரி தான் இருந்து, டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. ஆனால் நாங்கள் வந்து இன்னும் 1, 2 கடையில் விசாரித்து வாங்கியிருந்தோம்னா, இந்த கடையை விட நாங்கள் விசாரித்த கடையில் வந்து ரேட் கம்மியாக இருந்து. அப்புறம் எங்கள் சாக்லேட்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போகும்போதே போகிற வழியில் நல்ல டிராஃபிக் இருந்து, ஏன்னா நாங்கள் போயிருக்கும்போது நல்ல சீசன் டைம்ங்கிறனால கூட்டமாக தான் இருந்து வண்டிலாம் நின்று தான் போச்சு. குணா கேவ்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் பக்கம் தான், சீக்கிரம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் டிராஃபிக் இருக்கிறனால நின்று போயிட்டே இருந்தனால ஒரு நாள் ஆகிட்டு. காலையில் கிளம்புனா நாங்கள் மதியம் 2 மணிக்கு தான் அங்கேயே போய் சேர்ந்தோம். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருந்து. ஆனால் டிராஃபிக் மட்டும் காரணம் இல்லை, போகும்போதே போகிற வழியில் என்ன இடமா இருக்கோ அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போனனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு. கொடைக்கானல் ட்ரிப்பில் ஃபஸ்ட்டே நாங்கள் சுற்றி பார்க்க வந்த இடம் எங்கன்னா பில்லர் ராக்ஸ் வியூ பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நான் பார்க்கணுன்னு ரீல்ஸில் தான் பார்த்தோம். பார்த்துட்டு சரி நம்மளும் இங்கே போகலான்ட்டு வந்தோம். ஆனால் எங்கள் கெட்ட நேரம், எங்கள் கிரகம், எங்களுக்கு வந்து நாங்கள் வர அன்னைக்கு வந்து கிளைமேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால நாங்கள் நினச்சி வந்து வியூ பாயிண்ட் பார்க்க முடியல. அதுக்கு பதிலாக நல்லா கூட்டமாக தான் இருந்துச்சு. அங்கே இருக்கிற ரேட்டெல்லாம் பார்த்தா நம்ம வாங்கி சாப்பிட்ற ரேட்டுக்கு இருக்காது போல. ஏன்னா அவங்க சொன்ன ரேட் அந்த மாதிரி இருந்து. அதெல்லாம் என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.